Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு அதிதி அப்படின்றது. இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த சீரிஸ்ல வரும். இந்த சீரிஸ் தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு சீரிஸையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு நபர் கரும்பு காட்டுல இருந்து பயந்த மாதிரி ஓடி வந்துட்டு இருக்காரு. எதை பார்த்து பயந்தாருன்னு தெரியல. இப்ப பயந்த மாதிரி ஒரு லைட் இருக்கிறதுக்கு பக்கத்துல வந்து நின்றுறாரு. இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. இப்ப இவருக்கு போன் கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணை என்ன பண்றது, சீக்கிரமா வான்ற மாதிரி இவரோட ஃப்ரெண்டு கூப்பிடுறாரு. சீக்கிரமா அந்த இடத்துக்கு வந்துடுறேன், அவளை ரேப் பண்ணி சாவடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்பதான் இவர் இருக்க இடத்துல இருக்க லைட் இருக்கு பாத்தீங்களா, விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. இவரும் பயந்துகிட்டே அந்த லைட்டை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அந்த லைட்டை வெடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல இவர் மாட்டிக்கிட்டாருன்னு காட்டுறாங்க. இப்ப சவாரி அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் யூடியூபரா தான் இருப்பாரு. இந்த பேய் பிசாஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஆனா இந்த ஊர்ல பேய் இருக்குன்னு எல்லாருமே பேசுறாங்க. அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டு பேர் கிட்ட பேசுவோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் இருக்க இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ரோட்ல பேய் இருக்குன்னு சொல்றாங்களே, உண்மையா அப்படின்னு கேக்குறாரு. உண்மைதான் தம்பி, அந்த இடத்துல ஒரு லைட் இருக்கு. எத்தனை வாட்டி சரி பண்ணாலும் சரி அந்த லைட் ரிப்பேர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, எதனால பேய் வந்தது அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா, அந்த பையன் ஏத்துக்கலன்றதுக்காக சூசைட் பண்ணிருக்கா. அவ தான் போறவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்றான்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நடுவுல 4-5 லைட் மட்டும் எரியாம தான் இருக்கும். அதுல முதல்ல எரியாம இருக்க லைட்டை தாண்டனு வச்சுக்கோ, உன் வண்டியில இருக்க ஹெட் லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, அதை மீறியும் நம்ம போனா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. 4-5 லைட்டை கிராஸ் பண்ணனு வச்சுக்கோ, வண்டியும் ஆட்டோமேட்டிக்கா நின்றும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சவாரி கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வண்டியை தள்ளிட்டு போனோம், லைட் எரியிற இடத்துல வண்டி ஸ்டார்ட் ஆயிடும், நீயும் கிளம்பி போயிடலாம், ஆனா திரும்பி பார்க்காம போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. திரும்பி பார்த்தா செத்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. சரி, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது, செத்து போனவங்க வந்து சொல்றாங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, இது எல்லாமே கட்டுக்கதை தான். நான் இன்னைக்கு அந்த ரோட்ல டிராவல் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்கதான் அதிதின்னு டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க. அங்க ரவி அப்படின்ற ஒரு சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் பெல் அடிக்கிற சவுண்ட் இவருக்கு கேக்குது. மேல இருந்து யாரோ கயரால இழுத்து தான் இந்த பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. இவரும் சமையல்லாம் ரெடி அப்படின்ற மாதிரி மாடியில இருக்க அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவரோட ஒய்ஃப் தான் உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பேரு சந்தியா அப்படின்றது. இவர் எழுதின புக் தான் அவங்க படிச்சிட்டு இருக்காங்க. இப்ப படிச்சு முடிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லா கதையும் ஒரே மாதிரி தான் எழுதுறீங்க, எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி எழுதுங்க, என் கூடிய இருக்கிறதுனால தான் உங்களால இந்த ட்ரெண்டை தெரிஞ்சுக்க முடியல போல, வெளியெல்லாம் போய் சுத்தி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிவிலே எல்லா ட்ரெண்டை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நீ சொல்லிட்டல, அதுக்கு ஏத்த மாதிரி எழுதுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒய்ஃப் சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு கதை எழுதணும்னு நினைக்கிறாரு. ஒரு ரொமான்டிக் கதை எழுதலாம் அப்படின்ற மாதிரி டைப்ரைட்டர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. எப்படி ஆரம்பிக்கலாம்னு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. சரி, நல்லா மழை பெய்யுதுன்னு ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துலயும் பயங்கரமா மழைலாம் பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு நல்லா நனைஞ்சிடுறாங்க. ஒரு வீட்டு கதவை தட்டுறாங்க அப்படின்னு டைப் பண்றாரு. இவர் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. மேற்கொண்டு தட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி டைப் பண்றாரு. இவர் வீட்டு கதவையும் தட்டிக்கிட்டே இருக்காங்க. சரி, யாருன்னு தான் பாப்போமே அப்படின்ற மாதிரி இவரும் பார்க்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல மலையில நனைஞ்ச மாதிரி ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்காங்க. என் பேரு மாயான்ற மாதிரி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவர் டைப் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த பொண்ணும் இருக்காங்க. இவரும் ரொம்ப ஆச்சரியமா அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வேலை விஷயமா வந்தேன், வண்டி ரிப்பேர் ஆயிருச்சு, கொஞ்ச நேரம் மட்டும் உங்க வீட்டுல இருந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னங்க கேள்வி, உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி இவரும் கூப்பிடுறாரு. இவங்களும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அந்த வீடு ரொம்ப பெருசா இருக்கு. இவங்களும் சுத்தி முத்தி அந்த வீட பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, இந்த நேரத்துல என்ன வேலை விஷயமா வந்தீங்க அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இந்த ரோட்ல ஒரு பேய் இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க, என்னால பேய் கிட்ட எல்லாம் பேச முடியும், அந்த பேய்க்கு என்ன வேணும்னு கேட்டு அதை சரி பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ரொம்ப குளிருது, வேற Dress ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் மாடி ஏறி வராரு. இவரும் ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ சொன்னது சரிதான், இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தான் ஒரு கதை எழுத போறேன், அந்த கதையோட ஸ்டார்டிங் இதுதான், ஒரு அழகான பொண்ணு ஒரு வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு யார் வரப்போறா, யாரும் வரல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. கதையில தான் அப்படி எழுதிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மேற்கொண்டு எப்படி கொண்டு போறது நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த நபரை டீயா காஃபியான்னு கேட்க வைங்க, அதே மாதிரி கொஞ்சம் க்ளோஸ் ஆக ட்ரை பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, பீரோல இருந்து ஒய்ஃபோட சாரி எடுத்துக்கிறாரு. இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு தராரு. சரி, குடிக்க டீயா காஃபியான்னு கேக்குறாரு. ஓட்கா இருந்தா நல்லா இருக்கும், ஏன்னா ரொம்ப குளிருதுன்னு சொல்றாங்க. சரி, நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப இவங்களும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூம் வந்துடுறாங்க. ஆனா டாப்ல போட்டுருக்க மாட்டாங்க. இப்ப இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் கதவு லைட்டா ஓபன் ஆயிருது. இப்ப இவங்க ட்ரெஸ் இல்லாம இருக்கிறத ஹீரோவும் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ பொறுமையா இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்காரு. ஆனா வந்தவர் என்ன பண்றாருன்னா, வேகமா இந்த கதவை மட்டும் சாத்திடுறாரு. அவ ஓட்கா கேக்குற மாதிரி நான் எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ட்ரெண்டுக்கு உங்களை எழுத சொன்னா இந்த ட்ரெண்டை தாண்டி போயிடுவீங்க போலி அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் கிண்டல் பண்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் கீழே என்ன பண்றாருன்னா, அவங்க கேட்ட மாதிரியே ஓட்கா ரெடி பண்ணிடுறாரு. இப்ப பக்கத்துல வராரு. இந்த சாரி உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாரு. நீங்க தந்ததாச்சே, எப்படி நல்லா இல்லாம இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி
தான் பேசுறாங்க. நீங்க சொல்றது என்னால நம்ப முடியல, பேய்ன்றதே கிடையாது, அப்புறம் எப்படி பேய் கிட்ட எல்லாம் நீங்க பேசுவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தரோட கையை பிடிச்சி அவங்கள பத்தி நான் முழுசா சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியா, என் கையை தொட்டு பார்த்து சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேக்குறாரு. கையை கொடுங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் தொட்டு பார்த்து சில விஷயங்களை சொல்றாங்க. நீங்க மட்டும் இந்த வீட்டுல தனியா இல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு லேடியும் கூட இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, உங்களுக்கு சாரி எடுத்து தந்திருக்கேன், அப்ப யாரோ ஒரு லேடி இங்க இருக்காங்கன்னு தானே அர்த்தம், வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த லேடிக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இத கேக்குற இவரும் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப இவரும் ஒய்ஃபோட படத்தை மாயாக்கு காட்டுறாரு. ஒய்ஃப்க்கு என்ன ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க பிரெக்னன்சில காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டிருக்கும், 2 காலுமே விழுந்து போயிருக்கும், அதனால தான் எந்திரிக்க முடியாம கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை எந்திரிச்சு கீழே இறங்கி வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. டான்ஸ் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. சரி, என்ன உங்களோட ஒய்ஃபா நினைச்சுக்கோங்க, என் கூட டான்ஸ் ஆடுங்க அப்படின்ற மாதிரி கையை தராங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன உங்க ஒய்ஃபை இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. இவர அவங்கள ஒய்ஃப் மாதிரிலாம் கற்பனை பண்றாரு. இப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. இப்ப இவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி வராங்க. அப்பதான் யாரோ கதவை தட்டுறாங்க. பாக்குறதுக்காக இவரும் போறாரு. ஹீரோ கதவை திறந்தா சவாரி தான் வந்திருக்காரு. சவாரி எதுவுமே பேச மாட்டாரு, நேரா சார்ஜர் போடுற இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் போனை சார்ஜ் போடுறதுக்கு ட்ரை பண்றாரு. கொஞ்சம் சார்ஜ் கிடைச்சோனே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டாரு. மச்சான் பேய் இல்லன்னு நினைச்சோம்ல, பேய் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் இவங்க 2 பேருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணோட முகத்தை வித்தியாசமா நமக்கு காட்டுறாங்க. இங்க தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. சவாரி எப்படி இந்த இடத்துக்கு வந்தாரு அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பைக்ல அந்த இடத்துல வந்துட்டு இருக்காரு. பேயை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டிவைஸ் இருக்கான், அந்த டிவைஸையும் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா எரியாத லைட்டை தாண்டிடுறாரு. உடனே இவரோட ஹெட்லைட் இருக்கு பாத்தீங்களா, கட் ஆயிருது. இது எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவரும் ஆடியன்ஸ் கிட்ட சொல்றாரு. இது எதர்ச்சியா நடந்திருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம மேற்கொண்டு போலாம்னு சொல்றாரு. இப்ப 2-3 லைட்டை தாண்டாரு. இவரோட பைக்கே அந்த இடத்துல நின்றுது. இவரும் திரும்பி ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. அவங்க சொன்ன மாதிரியே நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் மரம்லாம் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு உருவம் போறதை இவர் கவனிக்கிறாரு. ஏதோ உருவம் போன மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துல பாக்குறதுக்காக வராரு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு லேடி உட்கார்ந்து இருக்காங்க. இவர் தான் பேய் இல்லன்னு நினைக்கிறவர்ல, பக்கத்துல வந்து அந்த லேடி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எங்க இது ரொம்ப அமானுஷ்யமான இடம்னு சொல்றாங்க, இங்க எதுக்காக உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் அவங்க திரும்பி முகத்தை காட்டுறாங்க. பேய் மாதிரி இருக்கு. இவரும் பார்த்து பயந்து அங்க இருந்து ஓடி இருப்பாரு. இப்ப பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஸ்டார்ட் ஆகல, அதனால தள்ளிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச தூரம் வந்தோன்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிருது. இவர் திரும்பி பார்க்க கூடாதுல, ஆனா இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு கிளம்பி இருப்பாரு. இந்த பேய் எல்லாம் உண்மையிலேயே இருக்கு அப்படின்ற மாதிரி சவாரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கும் பேய் மேல சுத்தமா நம்பிக்கை இருக்காது. எங்க இதெல்லாம் எதர்ச்சியா நடந்ததுதான், நீங்க தான் தேவையில்லாம யோசிக்கிறீங்க, கையில காயம் பட்டுக்கல, நான் கட்டெல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஒருவேளை நம்ம கற்பனையா தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி சவாரி யோசிக்கிறாரு. அப்பதான் அங்க இருக்க வாட்டர் பாட்டில இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு. இவர் திரும்பி கண்ணை கசக்கிட்டு பாக்குறாரு. அந்த இடத்துல எதுவுமே இல்ல. இங்க இருக்க மாயாவோட பார்வை சுத்தமா சரி கிடையாது. ஒருவேளை இவ தான் அந்த பேய் அறுப்பாளா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இவர் கையில கட்டெல்லாம் போட்டு விட்டுறாரு. அது சரி, இவங்க யாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட இவர் கேக்குறாரு. அவங்களும் உங்கள மாதிரி தான் வீட்டுக்கு வந்தாங்க, அவங்களால பேய் கிட்ட எல்லாம் பேச முடியுமான்னு சொல்றாரு. இப்பதானே பேய் எல்லாம் இல்லன்னு சொன்னீங்க அப்படின்னு சவாரி கேக்குறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பேய் பிசாஸ்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. எதை வச்சு இல்லன்னு சொல்றீங்க, பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி மாயாவும் சொல்றாங்க. இது வரைக்கும் நான் பேயை பார்த்ததே இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதுக்கு மாயா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குளத்துல ஒருத்தனுக்கு மீனே கிடைக்கலையா, அதனால இந்த குளத்துல மீனே இல்லன்னு சொல்லிட்டானா, அப்ப கிடைச்சவங்கள பத்தி யோசிச்சு பாருங்க, நீங்க பார்க்கலன்னு சொல்லுங்க, பேய் இல்லன்னு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க சொல்ற எக்ஸாம்பிள்லாம் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் பேய் இருக்குன்றதை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. சவாரி உட்கார்ந்து இருக்காரு பாத்தீங்களா, அந்த சோஃபாலாம் கடகடன்னு ஆடுது. இவர் ரொம்ப பயந்துறாரு. இப்ப எதுக்கு பேய் டாபிக்லாம் பேசிட்டு வேற ஏதாவது பேசலாம்னு சொல்லிட்டாரு. சரி, நான் ரைட்டர் தான், நிறைய புக் எழுதியிருக்கேன், என்னோட புக்கெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரையும் கூட்டு போறாரு. இவங்களும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நிறைய புக் எழுதி வச்சிருக்காரு. எவ்வளவு புக்னா 3000 புக்கு கிட்ட எழுதி வச்சிருக்காரு. என்ன பிரதர், பிறந்ததுல இருந்தே எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சவாரியும் கேக்குறாரு. இப்படி ஒவ்வொரு புக்கா பார்த்துட்டு இருக்கும்போது இன்கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த இடத்துல 2 புக் மட்டும் இருக்கு. என்ன பிரதர், இந்த 2 புக் மட்டும் உங்களால முடிக்க முடியலன்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. முடிக்க முடியலனா மத்தவங்க கூட பேசும்போது ஐடியா கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, எங்க கிட்ட முடியாத 2 கதையும் சொல்லுங்க, நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி இவர் மாயாவை பக்கத்துல கூப்பிடுறாரு. உங்க 2 பேர்கிட்ட அந்த 2 கதையும் சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்டோரி ஒண்ணு நமக்கு காட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணு பியானோ ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இருக்கா. டீச்சர் கிட்டயும் அம்மா கிட்டயும் தான் ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இருக்கா. இவ சொதப்பிடுறா. இதனால அம்மா பயங்கரமா கோவப்படுறாங்க. நீ சரியாவே வாசிக்க மாட்டியா, நாளைக்கு ஃபங்க்ஷன்ல மட்டும் நீ சொதப்புனன்னு வச்சுக்கோ, என் பொண்ணே இல்லன்னு தலை முடிக்கிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவமா சொல்றாங்க. மாஸ்டர், நீங்க தான் பிராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இந்த மியூசிக் டீச்சர் நல்லவரெல்லாம் இருக்க மாட்டாரு. இந்த பொண்ணு கிட்ட தப்பாலாம் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி செகண்ட் கதையை காட்டுறாங்க. இவரோட பேர் ஹர்ஷா அப்படின்றது. இவரோட வீடு எல்லாம் ரொம்ப குப்பியா இருக்கு. இவர் வேலைக்காரங்க யார் வந்தாலும் சரி வேலை கொடுத்தே பயங்கரமா அவங்கள சாவடிச்சிருவாரு. இப்ப வேலை செய்யறதுக்கு யாருமே இல்லல, அதனால இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்ட்டுக்கு கால் பண்றாரு.
வீடெல்லாம் ஒரே குப்பையா இருக்கு, நல்ல வேலைக்காரனா பார்த்து அனுப்பி விடு, எவ்வளவு வேலை சொன்னாலும் செய்யணும், அந்த அளவுக்கு ஒரு ராட்சசன் அனுப்பி விடு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இந்த சின்ன பொண்ணு ஒரு ரூம்க்கு வந்து உட்காந்துடுறாங்க. இப்ப மியூசிக் டீச்சரும் பின்னாடியே வராரு. இந்த பொண்ணுக்கு பக்கத்துல உட்காந்துடுறாரு. இன்னும் எவ்வளவு நாள் வீம்பு பண்ணிக்கிட்டே இருக்க போற, உன் அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்ல, அதுக்கு என்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் தப்பா அப்ரோச் பண்றாரு. இப்ப ஹர்ஷா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஒரு வேலைக்காரரும் இந்த இடத்துக்கு வந்து ஹர்ஷாவை எழுப்பி விடுறாரு. அவன் அதுக்குள்ள வேலைக்காரனை அனுப்பிட்டானா அப்படின்ற மாதிரி ஹர்ஷாவும் ஆச்சரியப்படுறாரு. எந்த வேலை சொன்னாலும் செய்வியா, செய்ய மாட்டேன்லாம் சொல்லக்கூடாதுன்றாரு. ஐயா நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன்றாரு. சரி இந்த வேலையை முடின்னு ஒரு வேலையை சொல்றாரு. உடனே முடிச்சு அடுத்த வேலையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த நபரும் கேக்குறாரு. இந்த சின்ன பொண்ணு எதுவுமே பேசாம திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மியூசிக் ப்ளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ப்ளே பண்றாங்க. ஒரு நோட்டு மட்டும் தப்பா இருக்கு. இவங்களும் என்ன தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நான் தான் சரியான நோட்டை எழுதல, நீ எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனா மட்டும் தான் சரியான நோட்டை எழுதுவேன், நீ தப்பா வாசிச்சனா உன்னோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல, யோசிச்சு முடிவு பண்ணிக்கோன்றாரு. ஹர்ஷாவும் ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்காரு. இந்த நபர் நடுவுல வந்துடுறாரு. ஐயா வேற ஏதாவது வேலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லா வேலையும் முடிச்சிட்டியா, சரி சமையல்லாம் ரெடி பண்ணி வைடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் சமையல்லாம் ரெடி, சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வேற ஏதாவது வேலை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த நபர் கேக்குறாரு. சரி பெட் எல்லாம் போய் ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் அந்த வேலையும் டக்குன்னு முடிச்சிடுறாரு. இவரும் படுக்கிறதுக்காக வந்துடுறாரு. ஐயா ஏதாவது வேலை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. இதுக்கு மேல என்ன வேலை சொல்றது, சரி நான் சொல்ற வரைக்கும் என் காலை மிதிச்சிட்டு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. இவ்வளவுதான் எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. என்ன பிரதர் இதுல பெருசா எதுவுமே இல்லையே, இதுக்கு மேல எப்படி டெவலப் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் சவாரி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப பக்கத்துல இருக்க மாயா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை ஏன் நீங்க ஆரர் ஸ்டோரியா மாத்த கூடாது, தப்பு பண்ண ரெண்டு பேரையும் பேய் வச்சு சாவடிக்கிற மாதிரி கதையை முடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐடியா நல்லா இருக்கு, எப்படி பண்றது அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டுட்டு இருக்காரு. அவங்க பேசுறதெல்லாம் சவாரிக்கு கொஞ்சம் வியடா தெரியுது. இவர் வச்சிருக்க மிஷின் அவங்கள பார்த்த மாதிரி இருக்கு, லைட் வேற எரியுது. இப்ப இவருக்கும் ரொம்ப பயமாயிருது. பிரதர் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை வேகமா வெளியே கூட்டு வந்துடுறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரண ஆள் கிடையாது, அவங்க பேய் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் திரும்பி பார்த்திருக்க கூடாது, திரும்பி பார்த்ததுனால தான் அந்த பேய் என் கூடயே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நம்புங்க பிரதர் இவங்க பேய் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சும்மா ஏதாவது உளராதீங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. நான் ஆதாரம் இல்லாம சொல்ல, இந்த மிஷினே சிக்னல் குத்துது அப்படின்ற மாதிரி சவாரியும் மிஷினை காட்டுறாரு. இப்ப ஹீரோவா அந்த மிஷினை வாங்கி யூஸ் பண்றாரு. அப்பயும் அந்த லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப பக்கத்துல இருக்க ஒரு பொருள் நோக்கி காட்டுறாரு. அப்பயும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த மிஷின்ல தான் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே மாயா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பாத்ரூம் எங்கன்னு காட்ட முடியுமான்னு கேக்குறாங்க. காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே பாத்ரூம் நோக்கி நடக்கிறாங்க. ஹீரோ மட்டும் தான் கண்ணாடியில தெரியுறாரு, மாயா தெரியல. இதெல்லாம் இவரும் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை ஹீரோக்கு புரிய வைக்கலாம்னு நினைக்கிறாரு. அவ கண்ணாடியில தெரியலன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப திரும்பி மாயாவும் அந்த இடத்துல இருந்து வந்துடுறாங்க. இவரும் திரும்பி உள்ள போக வேணாம், இப்படியே ஓடிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நீங்க சொல்ற ஐடியா நல்லா இருந்ததுங்க, ஆனா கதையை எப்படி டெவலப் பண்றது, ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் கை மேல உங்க கையை வச்சுக்கோங்க, உங்களுக்கே ஐடியா தோண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இவங்க கை மேல கை வைக்கிறதுக்காக வராரு. அப்பதான் இவருக்கு சவாரியோட ஞாபகம் வருது. சவாரி நீங்களும் உள்ள வந்து இந்த விஷயத்தை கேளுங்க, ஏன்னா நீங்க இதை ஷார்ட் பிலிமா மாத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கும் வியூஸ்லாம் நல்லா போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோன்னே ஏன் போக கூடாது அப்படின்ற மாதிரி சவாரிக்கு ஒரு எண்ணம் வருது. இப்பதான் சவாரியோட பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. சவாரி 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் சேர்த்துருவாரு. சில்வர் பிளே பட்டன் வந்துருது. இவர் ஆபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. இதெல்லாம் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் வேலைக்கு வர மாட்டேன், ஏன்னா 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவர் கூட எனக்கு பழக்கம் கிடைச்சிருச்சு, நீங்களா அவரான்னு பார்க்கும்போது அவர் தான் பெஸ்ட்னு தோணுச்சு, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி கார்ல ஏறி கிளம்பி இருப்பாங்க. இவர் அப்பத்துல இருந்தே ஃபிலிம்க்கு எதுனாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. சரி உள்ள எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சீக்கிரட்டா ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. இவரும் கதை கேட்கிற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப கை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவா உங்க கையை பிடிக்கிறாரு. இந்த சின்ன பொண்ணா அவர்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதே மாதிரி அம்மாவை ஃபேஸ் பண்ணவும் பயமா இருக்கு, நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க லெட்டர்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அப்பதான் யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு gift தான் இருக்கு. கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க அந்த மியூசிக் டீச்சர் வீட்டுக்கு வரத நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஒயிட் Dress போட்டு தான் வந்திருக்காங்க. நீ கண்டிப்பா வருவன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த மியூசிக் டீச்சரும் உள்ள கூட்டு வராரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, பியானோ இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் முகம்லாம் கழுவிட்டு வந்துடலாம் அப்படின்னு பாத்ரூம் நோக்கி வராரு. எப்படியும் முழுசா வாசிக்க முடியாது, நடுவுல சொதப்பிடுவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. பார்த்தா அந்த இடத்த அவங்க சரியா வாசிச்சிடுறாங்க. இவளுக்கு யாரு டியூனை தந்தது அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுறாரு. இப்ப அவங்கள பாக்குறதுக்காக வராரு. அந்த இடத்துல பார்த்தா அவங்க காணோம். இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா மியூசிக் ப்ளே ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் பாக்குற இவரும் பயப்படுறாரு. இப்ப சுத்தி இருக்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. பயங்கரமா சவுண்ட் எல்லாம் தருது. இப்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சேர்ந்த மாதிரி இவரை காலி பண்ணிருது. இவர் ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்க ஒரு ஷீட் மேல விழுது. அந்த ரத்தமே தேவைப்படுற டியூன் மாதிரி மாறிடும். அப்படியே கட் பண்ணி இந்த பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு கிஃப்ட் வந்துச்சு பாத்தீங்களா, இந்த டியூன் தான் கிஃப்டா வந்திருக்கும். இவளும் வாசிக்கிறா, சூப்பரா வாசிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறா.
இப்ப இந்த வேலைக்காரரை நமக்கு காட்டுறாங்க. ஏதோ வலிக்குதுன்னு ஹர்ஷா முழிக்கிறாரு. காலை பார்த்தா செவந்து போயிருக்கு. அடப்பாவி நைட்டு முழுக்க அமுக்கிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒருத்தனை எதுக்காகடா வேலைக்கு அனுப்புன அப்படின்னு கேக்குறாரு. எது நான் அனுப்புனா வேலைக்கு ஆள்லாம் கிடைக்க 2 வாரத்துக்கு மேல ஆகும். நான்லாம் யாரையும் அனுப்பலன்னு சொல்றாரு. இவன் அனுப்பலனா இவன் யாருன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப அந்த நபரும் வேலை ஏதாவது சொல்லுங்க அப்படின்றாரு. வேலை சொல்லனா என்னடா பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஹர்ஷா கேக்குறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு நபர் வேலை சொல்ல அதனால அவரை காலி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது காலி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி ஹர்ஷாவும் இந்த இடத்துல பயப்படுறாரு. ஐயா வேலை சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. நான் காலி பண்ணது இவரதான் அப்படின்ற மாதிரி அவரோட தலையெல்லாம் காட்டுறாரு. ஹர்ஷா எந்த வேலை சொன்னாலும் சரி உடனே முடிச்சிடுறாரு. திரும்பி வேலை சொல்லுங்கன்னு கேக்குறாரு. ஹர்ஷாவால சொல்ல முடியலன்னா சாவுங்க அப்படின்ற மாதிரி அவரும் தலையை வெட்டிடுறாரு. இந்த 2 கதையும் ஈர தான் சொல்லி முடிக்கிறாரு. இதெல்லாம் கேக்குற சவாரி ஷாக் ஆயிடுறாரு. இவ்வளவு நேரம் நார்மலா கதை சொன்னீங்க, ஆனா உங்க கை மேல கை வச்சோன்னு எப்படி சொல்றீங்க பாருங்க, கண்டிப்பா அவ பேய் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மாயாவும் இந்த விஷயத்தை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் கரண்ட் கட் ஆயிருது. மாயா அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறாங்க. பாத்தீங்களா அவ உண்மையிலேயே பேய் அப்படின்ற மாதிரி சவாரி சொல்றாரு. மாயா நீ பயந்ததை நல்லா புரிஞ்சுக்கிட்டா, அதனால தான் உன்கிட்ட விளையாடிட்டு இருக்கா. வா தேடுவோம் அப்படின்ற மாதிரி இவரும் டார்ச் லைட் வச்சு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. சத்தம் கேக்குதுன்னு ஒரு இடத்துக்கு இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி வராங்க. அந்த இடத்துல தான் மாயா நின்னுட்டு இருக்காங்க. மாயா உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. இப்ப மாயா ஏதோ பண்றாங்க. அங்க இருக்க பேப்பர்லாம் பறக்க ஆரம்பிக்குது. இப்ப மாயா கொஞ்சம் பேய் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அவங்க கண்ணை திறக்கறாங்க. அந்த இடத்துல மட்டும் வெள்ளையா இருக்கு. நீ உண்மையிலேயே பேயா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஷாக்கிங்கா கேக்குறாங்க. மாயாவும் ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நான் லவ் பண்ணவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. உடம்பு முழுக்க நகைலாம் போட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றாங்க. அதை வேணா நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஒய்ஃபோட நகை இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் மொத்தமா எடுத்துட்டு வந்து தந்துடுறாரு. இவங்களும் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. வேகமா உடம்புல போட்டுக்கிறாங்க. எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்கள பார்த்துலாம் கேக்குறாங்க. என் முகத்தை பார்க்கணும், கண்ணாடியை காட்டுங்கன்னு சொல்றாங்க. இவங்க கண்ணாடியை காட்டும் போது கண்ணாடியை பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இது நானே கிடையாது வேற யாரோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கோவப்பட்டவங்க அங்க இருந்து ஒரு சிசர் எடுக்கிறாங்க. அதெல்லாம் இவங்க வயித்திலேயே குத்திக்கிறாங்க. இப்ப ரத்தம் பயங்கரமா ஊத்திட்டு இருக்கு. இவங்க 2 பேருமே பக்கத்துல வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அசைவே இல்லாம கிடக்குறாங்க. இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. பேசாம புதைச்சிடலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. என்ன சார் சொல்றீங்க, நம்ம எந்த தப்பும் பண்ணல, போலீஸ் கிட்ட போலாம்னு சொல்றாரு. போலீஸ் நம்ம சொல்றதை எப்படி நம்புவாங்க, நம்ப மாட்டாங்கன்னு சொல்றாரு. வீடியோவை பார்த்தா நம்புவாங்கல்ல, இங்க நடந்த எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோவை நம்ம போலீஸ் கிட்ட காட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்க முதல்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை பாக்குறாங்க. அவங்க பேசின வரைக்கும் நார்மலா இருக்கு. அதுக்கப்புறம் வீடியோல கிளிச் மாதிரி ஏற்படுது. இத காமிச்சோம்னா கண்டிப்பா நம்ம தான் கொலை பண்ணணும்னு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. பேசாம நம்மளே டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் யாரோ கதவை தட்டுறாங்க. நீ காதை வச்சு கேளு அப்படின்ற மாதிரி சவாரி கிட்ட சொல்றாரு. சவாரியும் காதை வச்சு கேக்குறாரு. ஒரு போலீஸ் ஆபீசர் தான் நின்னுட்டு இருக்காரு. நான் சொல்லும் போது நீங்க வந்தா போதும் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்குறாரு. போலீஸ் எதுக்கு இந்த நேரம் இங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. இப்ப இந்த பாடி எப்படி மறைக்கிறது அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. இதே சமயம் தான் ஹீரோவோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, மேல இருந்து அந்த மணி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல இவங்க 2 பேருமே இருக்காங்க. இங்க தான் 3rd எபிசோட் முடியுது. கடைசியா ஒரு போலீஸ் கதவை தட்டின மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மேல வந்துடுறாரு. ஒய்ஃபை ஏதோ கத்துன சவுண்ட் கேட்டுச்சு, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவரும் ஒய்ஃப் கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல இருந்து என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் தெளிவா சொல்லிடுறாரு. ஒரு பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொல்றீங்க, வாசல்லயே போலீஸ் நின்னுட்டு இருக்கிறதா சொல்றீங்க, இந்த சிச்சுவேஷன் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எதுக்காக தேவையில்லாம கவலைப்படுற, எப்படியாவது இந்த சிச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப கீழே இறங்கி வந்துடுறாரு. இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்றாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி பாடியை டிஸ்போஸ் பண்ற வேலையெல்லாம் பாக்குறாங்க. என்ன யாருமே கதவை திறக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இங்க இருந்து நடக்க பாக்குறாரு. அப்பதான் ஹீரோ கதவை திறக்கிறாரு. யாருமே கதவை திறக்கல, கிளம்பலாம்னு நினைச்சேன், கரெக்டா கதவை திறந்துட்டீங்க. என் கார் இந்த இடத்துல ரிப்பேர் ஆயிடுச்சு, என் அசிஸ்டன்ட்டுக்கும் கால் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, அது வரைக்கும் உங்க வீட்டுல தங்கிக்கலாமான்னு கேக்குறாரு. பாடிலாம் இருக்கிறதுனால ஹீரோவும் யோசிக்கிறாரு. ஆனா இந்த நபர் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. இவரோட பேரு சங்கர் அப்படின்றது. இப்ப சங்கரும் வீட்டெல்லாம் சுத்தி பாக்குறாரு. பாடி ஒரு இடத்துல இருந்தது பாத்தீங்களா, இப்ப அதே இடத்த உத்து பார்த்துட்டு இருக்காரு. என்ன இவன் அதே இடத்த பாக்குறான் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ஃப்ளோர்லாம் நல்லா இருக்கு, உட்டாலியே செஞ்சிருக்கீங்க போலன்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்பதான் சங்கர் இருக்காரு பாத்தீங்களா, சவாரிய பாக்குறாரு. இவர் யாருன்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோவும் இவன் என்னோட ஃப்ரெண்டு யூடியூபரா தான் இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. இப்ப பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல அந்த பொண்ணோட பேக் இருக்கிறத இவங்க 2 பேருமே கவனிக்கிறாங்க. இப்ப அந்த பேக் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப அவர் பேசிட்டு இருக்கும் போது அவருக்கு தெரியாம அந்த பேக் எடுத்துறாரு. இப்ப சவாரியும் இதை விட பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கு, கீழே பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சிக்னல்லயே புரிய வைக்கிறாரு. இப்ப ஹீரோவும்
கீழே கவனிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க சோஃபா கடியில தான் அந்த பாடியை வச்சிருப்பாங்க. ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வந்துட்டு இருக்கு. அதுல இந்த சங்கர் காலை வேற வைக்கிறாரு. இதெல்லாம் இவங்க ஷாக்கிங்கா பாக்குறாங்க. பேசாம இவரை கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சவாரி என்ன சொல்றாருன்னா, வண்டி சவுண்ட் கேக்குது, உங்க அசிஸ்டன்ட் தான் வந்துட்டாரு போல, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வந்தா கால் பண்ண மாட்டானா, அவன் கால் பண்ணா போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் கொண்டுலாம் நினைக்கிறாரு. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது. அசிஸ்டன்ட் தான் கால் பண்றாரு போல. ஆமா அவன் வந்திருக்கான் போல, நான் கிளம்புறேன் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அவர் ரத்தத்தை பாத்திர கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவர் ரத்தத்தை பார்க்கவே மாட்டாரு. இன்னொரு நாள் நான் சரக்கு எடுத்துட்டு வரேன், சேர்ந்து பார்ட்டி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் சவாரி என்ன சொல்றாருன்னா, என்ன பிரதர் கொல்றதுக்காகவே போயிட்டீங்க, நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமா சவாரி, பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தான் கொல்ற அளவுக்கு யோசிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே பாடியை கீழே கொண்டு வந்துடுறாங்க. இப்ப பாடியை ஒரு வெள்ளை துணி போட்டு மூடிட்டுலாம் இருக்காங்க. அப்பதான் படிக்கட்டுல யாரோ இறங்கி வர மாதிரி சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா அந்த இடத்துல சங்கர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இறங்கி வந்திருக்காரு. மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்து கேக்குறாரு. அவங்க ஒரு சிசர் எடுத்து தானே குத்திக்கிட்டாங்க, அந்த சிசர் டேபிள்ல இருக்கிறதை இவர் பார்த்திருப்பாரு, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படி இந்த பொண்ணை கொன்னீங்க, ரெண்டு பேருமே ரேப் வேற பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், இந்த பொண்ணை தான் குத்திக்கிட்டா அப்படின்ற மாதிரி இவங்களும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் சொல்லுங்க, நான்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. சார் உண்மையா இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க. என்கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் மறைக்கிறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, எவ்வளவு காசு தருவீங்க அப்படின்னு கேக்குறாரு. உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் தரேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. எனக்கு 25 லட்சம் வேணும்னு சொல்றாரு. சரி வாங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு வராரு. இவங்கள வாசல்லே நிக்க வச்சுட்டு ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. லாக்கர்ல நிறைய காசு வச்சிருக்காரு. அது 25 லட்சம் மட்டும் எடுத்துக்கிறாரு. இப்போ ஒரு பேக்ல போட்டு வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காரு. அந்த ரூமோட சாவியா அவரோட பாக்கெட்ல வைக்கிறாரு. இந்த நபர் அதை கவனிச்சு வச்சுக்கிறாரு. இப்ப ஹீரோவும் பேக் அவர்கிட்ட தந்துடுறாரு. சார் பிரச்சனை வராம நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்றாரு. இங்க எதுவுமே நடக்கல, பாடியை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வெளியே சவாரியை ஒரு குழியை வெட்ட சொல்றாரு. இப்பதான் ஹீரோவோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, மேல இருந்து பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. என் ஒய்ஃப் தான் கூப்பிடுறான்னு நினைக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிளம்பிடுறாரு. இந்த பாடியை எடுத்து உள்ள வை அப்படின்ற மாதிரி சங்கர் சொல்றாரு. இப்ப சவாரியும் பாடியை உள்ள வைக்கிறாரு. அப்பதான் துணி பறந்துருது. அவங்க கண்ணை சடனா பார்த்தோன்னே இவர் பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி அவங்களும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. என்ன இவ திரும்பி உயிரோட வந்துட்டா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த இடத்துல செம்மையா பயந்துட்டு இருக்காரு. ஆனா சங்கர் இதை பார்த்து பயப்பட மாட்டாரு, சிரிச்சுட்டு தான் இருக்காரு. இப்பதான் ஒரு ட்விஸ்டர் ரிவீல் பண்றாங்க. சங்கரும் மாயாவும் பார்ட்னர்ஸா தான் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே நிறைய கிரைம்லாம் பண்ணுவாங்க. எதர்ச்சியா இந்த கிராமம் பக்கமா வந்திருப்பாங்க. இந்த சங்கரும் டீ கடையில டீ வாங்குறதுக்காக வராரு. டீ கடையோட ஓனர் கிட்ட ஒரு பெரியவர் தான் பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் தள்ளி போன ஒரு வீடு இருக்கு, அங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க, போனா திருடிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை இவரும் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. அந்த இடத்தை பத்தி சர்ச் பண்ணி பாக்குறாரு. உண்மையிலேயே தனியா ஒரு வீடு மட்டும் இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இப்ப டீ கடைக்காரர் எந்திரிச்சோன்னா அந்த பெரியவர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சங்கர் கேக்குறாரு. அந்த பெரியவருக்கு மூளை குழம்பி இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த டீ கடைக்காரரும் சொல்றாரு. இந்த நேரம் மாயா கார் கிட்ட தான் இருக்காங்க. அந்த ரெண்டு பெரியவங்க சவாரி கிட்ட பேய பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் தள்ளி இருந்து மாயாவும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் சங்கர் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க தனியா ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்ல போய் திருடினா என்னன்னு கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஊர்ல பேய் நம்பிக்கை வேற இருக்கு போல, இந்த பேய் நம்பிக்கையை வச்சு அந்த நபரை நான் பயம்புத்திட்டு இருக்கேன், நானே காசு எடுக்க ட்ரை பண்றேன், முடியலன்னா உன்னை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க வந்திருப்பாங்க. செடியூஸ் பண்ணியே காசெல்லாம் திருடிடலாம் நினைப்பாங்க. ஆனா சவாரி சம்பந்தமே இல்லாம உள்ள வந்திருப்பாரு. இதனாலதான் இவங்க சங்கரை வர சொல்லிருப்பாங்க. அதே மாதிரி பேய் மாதிரி நடிச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் செட் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. இன்னும் சவாரி பயந்துட்டு இருக்கார்ல, பயப்படாத, நானும் உன்ன மாதிரி மனுஷி தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. இப்ப சங்கர் இருக்கார்ல, வேலை முடிஞ்சிருச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன வேலை முடிஞ்சிருச்சு, 25 லட்சம் தான் கிடைச்சிருக்கு. சாதாரணமா 25 லட்சம் தரானா இன்னும் எவ்வளவு வச்சிருப்பான், அதை நம்ம தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி சங்கர் ஏத்துக்கிறாரு. இப்ப சவாரி ஓடலான்னு பாக்குறாரு. அவனை ஓடணும்னு நினைச்ச கொன்றுவோம், ஒழுங்கு மரியாதையே எங்க கூடிய வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் சரின்ற மாதிரி இவங்க கூடிய வராரு. இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. எப்படி இந்த பிரச்சனையை முடிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. முடிக்கிறதுக்கான வழி தெரிஞ்சிருச்சு, நீ தேவையில்லாம இதை நினைச்சு கவலைப்படாத, படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் ஏத்துக்கிறாங்க. இப்ப சங்கர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ரூமை ஓபன் பண்ணலாம்னு ட்ரை பண்றாரு. இவர் கள்ள சாவி போட்டு பாக்குறாரு, ஓபனே ஆகல. அவன் பாக்கெட்ல தான் இதுக்கான சாவி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ மாடியில இருந்து இறங்கி வரும்போது அந்த இடத்துல சங்கர் மட்டும் தான் இருக்காரு. என்ன சார் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சங்கர் கிட்ட கேக்குறாரு. அப்பதான் பின்னாடி இருந்து மாயா மண்டிலே அடிச்சிடுறாங்க. ஹீரோ அதே இடத்துல மயங்கிடுறாரு. இந்த இடத்துல தான் 4th எபிசோட முடிக்கிறாங்க. இப்பதான் இந்த டீ மாஸ்டரோட கதையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல ஒரு பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் தள்ளி போன ஒரு வீடு இருக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க, அடிச்சு போட்டா அங்க இருக்க காசெல்லாம் தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு.
தூக்குனாதான் என்ன அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த இடத்தெல்லாம் கூட நெட்ல போட்டு சர்ச் பண்ணி பாத்துருவாரு. இந்த சமயம் தான் சங்கரும் அவர் சொல்றது உண்மையான்னு கேட்டிருப்பாரு. சார் அதெல்லாம் இல்ல, இந்த பெரிய ஒரு வளர்றாரு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லி அனுப்பியிருப்பாரு. நம்ம அந்த இடத்துல போய் தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு பண்ணி வச்சிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஹீரோ அடிச்சாங்க பாத்தீங்களா? ஹீரோ ஒரு சேர்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்பதான் ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை திறக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே இவங்க போட்ட பிளான பத்தி எல்லாம் சொல்றாங்க. எங்களுக்கு அந்த சாவி தேவை அப்படின்ற மாதிரி எடுக்க பாக்குறாங்க. இவர் பாக்கெட்ல தானே சாவி வச்சாரு, ஆனா சாவி உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒழுங்கா அந்த சாவி எங்க இருக்கு நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. இவங்களும் ஹீரோ அடிச்சு பயங்கரமா காயப்படுத்துறாங்க. இவனை எவ்வளவு அடிச்சாலும் சொல்ல மாட்டான், ஆனா இவன் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒண்ணுனா சொல்லுவான்ல அப்படின்ற மாதிரி மாயா கேக்குறாங்க. இப்ப சங்கர் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃப பாக்குற மாதிரி மேல ஏறுறாரு. மேல எல்லாம் போகாத, நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எங்க சாவின்னு கேக்குறாங்க. பாக்கெட்ல தான் இருக்குன்னு சொல்றாரு. இப்ப கைவிட்டு பார்க்கும்போது பாக்கெட்ல சாவி கிடைக்குது. என்ன அழகுல தேடின அப்படின்ற மாதிரி இவங்களும் சங்கரை முறைக்கிறாங்க. இல்ல நான் பார்க்கும்போது இல்ல அப்படின்ற மாதிரி சங்கரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த டோரை ஓபன் பண்ணிடுறாங்க. உள்ள பார்த்தா நிறைய லாக்கர் இருக்கு. இவங்களும் ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஒவ்வொரு லாக்கர்லயும் பொருள் தான் இருக்கே தவிர காசு இல்ல. ஈர ஒரு லாக்கர்ல காசு ஏத்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த இடத்துல கூட இப்ப பேப்பர் தான் இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. என்ன காசே இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. நம்ம பிளான் தெரிஞ்சு அவன் எங்கேயாவது காசு எடுத்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோவை பிடிச்சு பயங்கரமா திட்டுறாங்க. உன் ஒய்ஃபை விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி மாடி ஏறி வந்துடுறாங்க. நீ கூட என்ன ஏமாத்திட்டல சவாரி அப்படின்ற மாதிரி இவரும் சவாரியை பார்த்து சொல்லிட்டாரு. சத்தியமா அவங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, நானே அவங்க கண்ட்ரோல்ல தான் மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்க கட்ட வேணா கழட்டி விடுறேன், இங்க இருந்து ஓடி போயிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ஒய்ஃபோட ரூம் கதை ஓபன் பண்ணிடுறாங்க. அவங்க படுத்துட்டு தான் இருக்காங்க. இவங்களும் பொருளால அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பொறுமையா பக்கத்துல வராங்க. ஓபன் பண்ணா அந்த இடத்துல எலும்பு கூடு தான் இருக்கு. இத பாக்குற இவங்க ரெண்டு பேருமே பயப்படுறாங்க. வேகமா ரூமை விட்டு வெளியே வராங்க. என் ஒய்ஃப் படுத்த படுக்கையா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிருப்பாரு. எதுக்காக நம்ம கிட்ட பொய்ய சொன்னா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இப்ப கழட்டி விட்டோன்னு எந்திரிச்சிடுறாரு. இது ஏன் வீடு, நான் எதுக்காக ஓடி போனோம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்பதான் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னு யோசிக்கிறாங்க. இவங்க டிராயர்லாம் ஓபன் பண்ணி பார்த்தாங்க பாத்தீங்களா, அதுக்கு வெளியே ஒரு நம்பர் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஹீரோ புக்ல எழுதி இருக்காரு பாத்தீங்களா, அதுலயும் நம்பர் போட்டிருக்கோம். ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு நபரை குறிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த நபரை வச்சு தான் இந்த கதை எழுதி இருக்கான். அதே சமயம் அவங்களோட பொருள்லாம் அந்த டிராயர்ல வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் கீழ இருக்க ஹீரோ இருக்கார்ல, ரெண்டு பேருமே வாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காரு. இவங்களும் எட்டி பாக்குறாங்க. ஆனா ஹீரோக்கு பக்கத்துல வரதுக்கு பயப்படுறாங்க. மேலேயே ஒரு இடம் பார்த்து ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப சவாரி என்ன சொல்றாருன்னா, எதுக்காக அவங்கள கூப்பிட்டு இருக்கீங்க, வந்தா ஏதாவது பண்ணிட போறாங்க, ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒளிய வேண்டியது நான் கிடையாது, அவங்க தான் அப்படின்ற மாதிரி இவரும் தேட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் தேடுறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாரு. சவாரி இங்கே நிக்கிறாரு. மாயா எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணியிருந்தா கூட எப்படி கண்ணாடியில தெரியாம இருந்தா அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா யோசிக்கிறாரு. இப்ப கண்ணாடியில பார்க்கும்போது அவங்க ஒளிஞ்சிருக்கிறது இவருக்கு தெரியுது. இப்ப மட்டும் எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அவரை லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோ கிட்ட ஏதோ மர்மம் இருக்குன்னு நினைக்கிறோம், அவன் பேயா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரு அவரு பேயா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அவர் தான் கண்ணாடியில தெரிஞ்சாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. நீ நம்பல, அந்த ரூமுக்கு போய் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒய்ஃபோட ரூமுக்கு போக சொல்றாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவரும் பார்க்கிறதுக்காக அந்த ரூமுக்கு வராரு. கொஞ்ச நேரத்துல பயந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்தை நோக்கி ஓடி வந்துடுறாரு. ஆமா நீங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல எலும்பு கூண்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தப்பிக்க பாக்குறாங்க. இவங்க ஓடி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, எதிர வராரு. அதுவும் கையில ஒரு ஆயுதம் வேற வச்சிருக்காரு. இப்ப மாயா இருக்காங்க பாத்தீங்களா, தெரியாதனமா படிக்கட்டுல ஸ்லிப் ஆயிடுறாங்க. இப்ப கீழ வந்து பொத்துன்னு விழுறாங்க. பின்னாடியே இவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. மாயாவை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக சங்கர் இருக்காரு பாத்தீங்களா, தூக்கிட்டு கீழ இருக்க ஒரு ரூம்ல வேகமா வந்து கதவை சாத்திடுறாரு. மயக்கத்துல இருக்க மாயா எந்திரிக்கவே மாட்டாங்க. எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பொறுமையா படிக்கட்டு இறங்கி வராரு. இவங்க ஒரு ரூம்ல ஒளிஞ்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரூம் கிட்டயே வந்துடுறாரு. கதவை அவங்க திறக்க மாட்டாங்கல்ல, இவர் கதவை உடைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவர் உடைச்சிட்டு இருக்கும் போது தான் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஹீரோவும் பாக்குறதுக்காக போயிடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் சவாரியும் கவனிச்சிட்டு இருக்காரு. கதவை திறந்தா அந்த டீ மாஸ்டர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவர் அடிக்கிற மாதிரி வராரு. நீ தானே ஓனர் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவசரப்பட்டு அடிச்சிடாதீங்க, நான் ஒர்க்கர் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அந்த பெரிய ஒரு ஒர்க்கர் இல்லன்னு சொன்னாரு, சரி நீ போய் உன்னோட ஓனரை கூட்டுவான்னு சொல்றாரு. அந்த டீ மாஸ்டர் சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது இவர் வெளி கதவை லாக் பண்ணிடுறாரு. நான் கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி படிக்கட்டு ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவனே வந்து மாட்டிக்கிட்டானே அப்படின்ற மாதிரி சவாரியை இங்க இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் மாயாவும் கண் முழிச்சிடுறாங்க. இப்ப இவங்க மூணு பேருமே தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடுறாங்க. இங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கிறதா அந்த பெரியவர் சொன்னாரு. நீங்க என்னடா இத்தனை பேர் வரீங்க அப்படின்ற மாதிரி அந்த டீ மாஸ்டரும் போதையில இவங்க கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப சாவி ஹீரோ கிட்ட தானே இருக்கு, ஹீரோவை அடிச்சு எப்படியாவது சாவியை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க மூணு பேருமே கையில ஒரு உருட்டு கத்தி எடுத்துக்கிறாங்க. ஹீரோவை ஒவ்வொரு ரூமா தேடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு ரூம்ல சுத்தமா வெளிச்சம் கிடையாது. இவங்க டார்ச் லைட் லைட்டர் அப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது தான் ஒரு பெரிய போட்டோவை பாக்குறாங்க. அந்த போட்டோல பார்த்தா ஹீரோ தான் அரசர் கெட்டப்ல இருக்காரு. அதே மாதிரி வாழ்ந்த காலம் 1700 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இவங்களும் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம நினைச்சது சரிதான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சவாரி இந்த இடத்துக்கு வரும்போதே இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டில்ல எழுதி இருக்கும். அதே மாதிரி அந்த மிஷின் சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தது பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் ஹீரோ தான் காரணம் போல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இங்க இருந்து உடனே தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி கீழே இறங்கி வராங்க. அந்த
இடம் பார்த்தா பாலடைஞ்ச இடம் மாதிரி மாறிடுது. இப்பதானே நார்மலா இருந்தது, அதுக்குள்ள எப்படி மாறுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஈரா இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. இங்க இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. இங்கதான் 50th எபிசோட் முடியுது. இவங்க 3 பேருமே ஏதாவது ஒரு பக்கம் ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க எந்த பக்கம் ஓடினாலும் சரி, கடைசியில இந்த இடத்துக்கே தான் வந்து நின்னுட்டு இருக்காங்க. அதான் நான் சொன்னல, இங்க இருந்து உங்களால தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ யாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் பயந்த மாதிரி கேக்குறாங்க. இப்பதான் ஹீரோவோட பிளாஷ்பேக் என்ன அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஒரு பகுதிக்கு அரசரா இருப்பாரு. இவருக்கு ஒரு தம்பி இருப்பாரு. அவர் பேரு வீரா அப்படின்றது. நமக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. வயசு வித்தியாசத்தினால அவனுக்கு போயிருச்சு. இதை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் மந்திரி கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் அந்த அரியணை ஏறணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. மன்னருக்கு எதிரா நான் எப்படி பேச முடியும்? நான் உங்ககிட்ட இது சம்பந்தமா பேசினது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அதனால என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி மந்திரியும் இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப மந்திரி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு வெள்ளைக்காரனை கூட்டு வந்திருக்காரு. இவங்களுக்கு தொடர்ச்சியா இந்திரஜித் அப்படின்ற ஒரு மன்னர் கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்கும். அவரை ஜெயிக்கிறதுக்கு இவர்கிட்ட வழி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் என்ன வழி அப்படின்ற மாதிரி அந்த வெள்ளைக்காரர் கிட்ட கேக்குறாரு. நம்பிக்கை துரோகம் தான் ஒரே வழி. விருந்துக்கு கூப்பிட்டு நீங்க விஷத்தை கலந்து தந்துடணும், அவர் இறந்து போயிடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதுவும் போர்ல ஒரு முறைதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. சரின்னு ஏத்துக்கிறாரு. உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. அதே மாதிரி ஒரு பொண்ணையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இது என்னோட gift அப்படின்ற மாதிரி அந்த வெள்ளைக்காரனும் சொல்றான். இந்திரஜித்தை சாவடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பக்காவா பிளான்லாம் போட்டு முடிச்சிடுறாங்க. இந்த இடத்துல இருக்க ஒரு காவலாளியை காட்டுறாங்க. இந்த காவலாளிக்கு சந்தியான்னு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. இவங்க தான் பிரசன்ட்ல ஹீரோவோட ஒய்ஃபா இருப்பாங்க. ஆனா இப்போதைக்கு இவங்க பணிப்பெண்ணா தான் இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து உட்கார்றாரு. இவங்க தான் ஆபரணங்கள் எல்லாத்தையும் மாட்டி விடணும். அப்படி மாட்டி விடும் போது இவங்க தவறி தவறி கீழே கீழே போட்டுறாங்க. எப்பவுமே சரியா போட்டு விடுற நீ எதுக்காக இன்னைக்கு இத்தனை வாட்டி தடுமாறுன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் இந்த இடத்துல கோவமா பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களை பெரிய வீரரா நினைச்சேன், ஆனா இப்ப சாதாரண ஒரு மனுஷனா கூட உங்களை யோசிச்சு பார்க்க முடியல. ஏன்னா நீங்க துரோகம் பண்ணி இதுல ஜெயிக்கலாம்னு நினைக்கிறீங்க. இது எப்படி சரியான வழியா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அண்ணன் கோவப்படுறாரு. கழுத்தை வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நிறுத்து அப்படின்ற மாதிரி இவரும் அண்ணனை கண்ட்ரோல் பண்றாரு. அவ சொன்னதும் சரிதானே, இதுக்காக தங்கச்சி கழுத்தையே வெட்டுவியான்னு கேக்குறாரு. சந்தியா சொன்னது இவருக்கு நியாயமா பட்டிருக்கும். அதனால தான் வேற ஒரு பிளான் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த இந்திரஜித்தும் சாப்பிடுறதுக்காக வந்துடுறாரு. இந்திரஜித்து கிட்ட இவர் சாதாரணமா பேசுறாரு. திடீர்னு எதுக்காக விருந்துக்கு அழைச்சிருக்க அப்படின்ற மாதிரி இந்திரஜித்தும் கேக்குறாரு. போரின் வந்தா 2 பேர் பக்கமும் உயிர் சேதம் ஏற்படும், அதை தடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு யோசனை. நீங்க இந்த விருந்தை ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் இந்திரஜித்து சாப்பிடுறதுக்கு யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் அவர்துல இருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு காட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்திரஜித்தும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்ப எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த வெள்ளைக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, மயங்கின மாதிரி கீழே விழுந்துடுறான். ஆக்சுவலா ஹீரோ என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த வெள்ளைக்காரனுக்கு கலந்து தந்திருப்பாரு. எங்க 2 பேரோட பகையை வச்சு நீ ஆதாயம் தேடுறதுக்காக பாத்தியா, அதனால தான் உனக்கு இந்த முடிவு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவனை கூட்டு வந்தது நீங்க தானே, இதுக்கப்புறம் இந்த பகுதியிலேயே நீங்க வரக்கூடாது, கிளம்பிருங்க அப்படின்ற மாதிரி அந்த மந்திரியை போக சொல்றாரு. இப்ப இந்திரஜித்துக்கும் இவர் மேல ஒரு நல்ல எண்ணம் வருது. பரவாயில்லப்பா, நேர்மையா நடந்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப சந்தியாவும் உங்ககிட்ட கோவமா பேசினதுக்காக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல, நீ சொன்னது சரியான விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் ஒன்னே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ நமக்கு தான் அப்படின்னு வேற ஒரு இளவரசி நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப அது நடக்காது இல்ல, அதனால இவங்களும் பயங்கரமா இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காங்க. என் இடத்துல எவ்வளவு வரக்கூடாது, அவளையும் சாவடிக்கணும், அந்த மன்னரையும் சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அந்த மந்திரி இருக்காரு பாத்தீங்களா, தம்பி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. இப்ப பகையில இருக்க எல்லாருமே ஒண்ணு கூட்டிடுறாங்க. அதே மாதிரி ஈரின் அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அவரை இவங்க கூட ஜாயின் பண்ணிடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே இடத்துல வச்சு அவரை சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க திட்டம் போடுறாங்க. ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஆட்கள்லாம் சேர்ந்து சுத்து போறது ஹீரோக்கு தெரிய வருது. இப்ப அட்டாக் பண்றதுக்காக மொத்தமா வராங்க. ஹீரோவும் தடுத்து அவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. கடைசியில ஹீரோவை லாக் பண்ணிடுறாங்க. இப்பதான் ஒளிஞ்சிருக்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. இதே டைம் அந்த இளவரசி இருக்காங்கல்ல, என் இடத்துக்கு நீலாம் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சந்தியாவை அந்த இடத்துல காலி பண்ணிடுறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹீரோவை இங்க காலி பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோ உடம்புக்குள்ள இருந்து ஆன்மா மட்டும் வெளியே வந்துருது. அவங்க துரோகம் பண்ணி சாவச்சாங்கல்ல, அதனால தான் இவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவர் ஆவியா வந்து எல்லாரையும் காலி பண்ணிடுறாரு. அப்பத்துல இருந்து இவர் மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்காரு. பேராசை, துரோகம் இந்த மாதிரியான ஆட்களை தான் நான் தொடர்ச்சியா கொண்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு 25 லட்சம் தந்து நீங்க போயிடுவீங்கன்னு தான் நினைச்சேன், அதுக்காக தான் நான் வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா அது உங்களுக்கு பார்த்தாம பேராசைப்பட்டீங்க, அதனால தான் திரும்பி வந்து என்கிட்ட மாட்டிருக்கீங்கன்னு சொல்றாரு. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி இவரோட காலிலே விழுந்துடுறாங்க. நாங்க தப்பு பண்ணிட்டோம், ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க, இங்க இருந்து ஓடி போயிடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரையும் போக சொல்றாரு. சவாரி நீயும் கிளம்புன்னு சொல்றாரு. இப்ப சவாரியா அவங்க கூட கிளம்புறாரு. இவங்க போற அவசரத்துல அங்க இருக்க பேக் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. இப்ப காரு பைக் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்பதான் மாயாவுக்கும் வெளிய இருக்க பேக்கோட ஞாபகம் வருது. அந்த பேக்கை மட்டும் தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் திரும்பி அந்த இடத்துக்கு போகணுமா அப்படின்னு சங்கர் கேக்குறாரு. அதுல இருக்கிறது 25 லட்சம் சாதாரண காசு கிடையாது, நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும், பேசாம எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம உயிர் பொழைச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதே பெரிய விஷயம், சொல்றதை கேளுங்க, போகாதீங்க அப்படின்ற மாதிரி சவாரி சொல்றாரு. நீ வேணா கிளம்பிக்கோ, நாங்க அந்த காசு எடுத்து தான் கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அந்த பேக்கை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள முழுக்க பேப்பரா தான் இருக்கு. நம்ம பேராசைப்பட்டு திரும்பி இந்த இடத்துக்கு வந்துட கூடாது, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சங்கரும் மாயாவை பத்தி சொல்லிட்டு
பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோ இவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாரு. எத்தனை வாய்ப்பு தந்தாலும் சரி உங்கள மாதிரி சிலர்லாம் மாறவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. உங்க 2 பேரையும் இந்த வீட்ல இருக்க பொருளை தான் மாத்த போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க முன்னாடி ஒரு மாய கண்ணாடியும் வர வச்சிடுறாரு. இவங்களும் அந்த கண்ணாடியை கவனிக்கிறாங்க. அப்பதான் இங்க இருக்க பொருள்லாம் மனுஷங்க மாதிரி தெரியுறாங்க. இந்த இடத்துக்கு யார் வந்து மாட்டினாலும் சரி அவங்களெல்லாம் பொருளா ஹீரோ மாத்தி விட்டுருவாரு. கண்ணாடியும் அப்படிதான் மாத்தி விட்டுருப்பாரு. அதனால தான் அந்த கண்ணாடி இவரை மட்டும் காமிச்சிருக்கோம், நிஜ மனுஷங்களா காட்டியிருக்காது. இப்ப ஹீரோவை இவங்க 2 பேரையும் ஒரு பொருளா மாத்துற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு சவாரியை காட்டுறாங்க. சவாரிக்கு ஒரு நபர் தான் லிஃப்ட் தந்திருப்பாரு. இப்ப சவாரியும் பயந்துகிட்டே வந்துட்டு இருக்காரு. அந்த நபர் இருக்கார்ல, நான் உங்களோட பெரிய ஃபேனு, மத்தவங்கள மாதிரி பேய் இருக்குன்னு கதை விடாம பேய் இல்லன்னு சொல்லுவீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சவாரி பேசும்போது பேய்ன்றது இல்ல, பேய்ன்றது இல்லவே இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. அதை இவரே ஒரு வாட்டி யோசிச்சு பாக்குறாரு. இல்ல பேயெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சாதாரணமா சொல்றாரு. சும்மா விளையாடாதீங்க பிரதர் அப்படின்ற மாதிரி அந்த நபரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா இவங்க 2 பேரை பேஸ் பண்ணி ஒரு கதை எழுதிடுறாரு. அதே மாதிரி இவங்க 2 பேரோட திங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பர் போட்டு லாக்கர்ல வைக்கிறாரு. இதோட நமக்கு சீரிஸை முடிச்சிடுறாங்க. இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.